அதுக்குள்ள 400 கோடி ரூபாய் வசூலா? புஷ்பா 2 திரைப்படம் 2 நாளில் 400 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, பகத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான இப்படம் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியானது. இந்நிலையில் பெரும்பாலான ரசிகர்களை இப்படம் திருப்தி செய்துள்ளதால் உலகம் முழுவதும் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. விரைவில் 1000 கோடி ரூபாய் கிளப்பில் இணையும் என கூறப்படுகிறது. 5 லட்சம் ரன்களை கடந்த இங்கிலாந்து அணி. கிரிக்கெட்டின் பிறப்பிடமான இங்கிலாந்து அணி டெஸ்டில் 5 லட்சம் ரன்களை கடந்த முதல் அணி என்ற பெருமையை பெற்றது. என்செட் அணிக்கு எதிரான 2வது போட்டியில் இச்சாதனையை படைத்துள்ளார். 1877ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதல் அதிகாரபூர்வ டெஸ்டில் விளையாடிய இங்கிலாந்து அணி இதுவரை 1081 டெஸ்டில் விளையாடி 399 வெற்றிகளையும் 327 தோல்விகளையும் பதிவு செய்துள்ளது. 355 போட்டிகள் டிரா ஆகியுள்ளன. ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஒரே போடாக போட்ட உதயநிதி. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விசிகவின் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் திமுகவை விமர்சித்திருந்தனர். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா பேசிய போது தமிழ்நாட்டில் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய உதயநிதி, யாரும் பிறப்பால் முதல்வர் ஆகவில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி செய்கிறார், இந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு என ஒருமையில் பேசினார். ஆவணங்களை உடனே சரிபார்க்க வேண்டும். SC மத்திய அரசு பணிகளில் சேர்ப்பவர்களது ஆவணங்களை 6 மாத காலத்திற்குள் சரிபார்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 1985ஆம் ஆண்டு ஒருவர் அரசு பணியில் சேர்ந்தார். ஆனால் அவர் இந்திய குடிமகன் அல்ல என்று 2010ஆம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் ஒருவர் பணியில் சேர்ந்த 6 மாதத்திற்குள் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்று SC உத்தரவிட்டது. MVA கூட்டணியிலிருந்து விலகும் சமாஜ்வாதி. மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாதி MVA கூட்டணியிலிருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. நடைபெற்ற மகாராஷ்டிர தேர்தலில் மகாயுதி கூட்டணி ஆட்சியமைத்த நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான MVA கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளது. அதில் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த ஒருவர் பாபர் மசூதி இடிப்புக்கு ஆதரவாக பேசியதால் சமாஜ்வாதி அதிருப்தியில் வெளியேறுகிறது.